ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் கொழுக்கட்டை பண்ணலாங்களா? ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. கமகமன் வாசம் வரும். இப்போ வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிச்சா போதுங்க. ரொம்பலாம் கொதிக்க தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வரும், அதான் பதங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் வந்து நான் திருகி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு விற்று வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கையை வச்சு நல்லா பரட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை சைஸில் பிடிச்சிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வேக விட்டால் போதுங்க. கமகமன்னு மில்லட் கொழுக்கட்டை ரெடி. எல்லா மில்லட்லேயும் இந்த மாதிரி பண்ணலாங்க. ஹெல்த்தியானதுங்க. ட்ரை பண்ணுங்கள். பாய்.